வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திருமதி திலகபாமா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம்மா. வணக்கங்க. வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. முதலில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றிங்க. நன்றிங்க. இந்த முறை உங்களுக்கு களம் வித்தியாசமாக இருக்க போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு மேலே இருக்கு. எப்படி பாக்குறீங்க? நான் தமிழகம் முழுக்க எல்லா பிரச்சனைகளும் தொடர்ச்சியா ஊடாடிட்டு இருக்கிற ஆள் தானேங்க. அதனால தமிழகத்தை எந்த பகுதியா இருந்தாலும் களம் வித்தியாசமானதுன்னு நான் சொல்ல முடியாதுன்னு நம்புறேன். இங்க ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் மக்கள் விரோத ஆட்சி அகற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு தலைமையால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் முழுமையா நிறைவேற்றி கொடுப்பேன். அதை விட இந்த பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அடிமட்டத்தில் வாழ்கின்ற நிறைய அடிப்படை தேவைகள் கூட நிறைவேற்றப்படாத ஆட்கள் அங்க நிறைய இருக்கிறாங்க. அவர்களுக்கு பணி செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறதா ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அதை முழுமையா நான் நிறைவேற்றி கொடுப்பேங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை எதிர்த்து போட்டியிட போகிறீங்க. அது குறித்து எப்படி பாக்குறீங்க நீங்க? நான் யாரையும் எதிர்த்து போட்டியிடுறதுக்கெல்லாம் இங்க வரலங்க. நான் மக்களுக்கு பணியாற்றுவதற்கு வந்திருக்கிறேன். இந்த மக்களுடைய பிரச்சனைகளை ஆத்மார்த்தமும் உள்ளார்ந்தும் தீர்வுகளை நோக்கி நகர்த்துறதுக்கு என்னால பல கட்டங்கள்ல பணி செய்ய முடியும். அதுக்கு இது பெரிய வாய்ப்பு. அப்படித்தான் நான் இதை பாக்குறேங்க. ஏற்கனவே இருமுனை போட்டியாக இருக்கும் போதே களம் சவாலாக இருக்கும். தற்போது 4 முனை 5 முனை போட்டியாகவும் இருக்கிறது. ஏற்கனவே நீங்க அந்த தொகுதியில போட்டியிடுவீங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்க்கப்பட்டது. தற்போது விஜய் எங்க போட்டியிடுவதால் ஒரு நட்சத்திர தொகுதி அந்தஸ்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கடினமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? களப்பணி எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க? களப்பணி எல்லாருக்குமே சவால் இருந்தது. ஏன்னா இந்த 5 ஆண்டுகள் மட்டும் இல்ல, தொடர்ச்சியா அங்க ஏற்கனவே இருந்த சட்டமன்ற உறுப்பினரால அவங்க பதவியை மட்டும்தான் அலங்கரிச்சுட்டு இருந்திருக்காங்களே ஒழிய எந்தவித மக்களுக்கான பணியும் செய்திகளை நடத்தல. இந்த ஸ்டார் தொகுதிக்கிற வார்த்தையை நீங்க எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு தொகுதி மக்கள் பிரச்சனைகள் நல்லா நிறைவேற்றப்பட்டு இருந்தா மட்டும்தாங்க அது ஸ்டார் தொகுதி ஆகும். இங்க அடிப்படை தேவைகளே இல்லாம ரொம்ப கூலி வேலைகளை செய்கின்ற இதுல இருந்து இங்க பணியாற்றுகிற அவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவர்களுக்கான வளர்ச்சியை நோக்கி நம்ம சிந்திக்கிறது மிக முக்கியமானதுன்னு பாக்குறேன். அவங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டால் இது ஸ்டார் தொகுதியாக மாறும். இணைப்பில் பேசியமைக்காக நன்றி திலகபாமா.